ஆடி மாதம்னாலே அம்மன் மாதம் தான். இந்த ஆடி மாசத்துல அம்மன் கோயில்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய திருவிழா கோலமாவே தான் இருக்கும். அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அம்மனுடைய கோயில வந்து நிறைஞ்சு நிப்பாங்க. அதுவும் வெள்ளிக்கிழமைகள்ல வந்து மிக சிறப்பான பூஜைகள் வந்து நடத்துவாங்க. இந்த ஆடி காற்று, தூசு காற்று, சில நோய்களை வந்து உருவாகக்கூடிய காற்றுன்னு சொல்லப்படுது. அதனால அம்மன் கோயில்கள வந்து பார்த்தீங்கன்னா, ராகி மற்றும் சோள மாவுனால செய்யப்படக்கூடிய கூழ் வந்து அம்மனுக்கு படைச்சு, அதை வந்து பக்தர்களுக்கு பிரசாதமா குடுக்குறாங்க. பக்தர்களும் அந்த கூழ வந்து சாப்பிடுவதனால வந்து பார்த்தீங்கன்னா, உடல்ல எதிர்ப்பு சக்தி அதிகமாகி, உடல் வந்து பலம் பெற்று எந்த ஒரு நோய் தாக்கமும் சிறப்பாக வாழக்கூடிய அமைப்ப வந்து பெறுறாங்க. அதனால அனைவரும் வந்து இந்த ஆடி மாசத்துல அம்மன் கோயிலுக்கு போயி, அம்மனுக்கு வந்து இந்த கூழ் வந்து சமர்ப்பித்து, அதாவது படைச்சு வழிபாடு செஞ்சு பக்தருக்கு பிரசாதமா குடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. உலக நன்மை பெறும். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.